அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல். என்ன தினமும் நானே வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டை க்ளீன் பண்ணத்தோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டதுனால அது வருது. அதுதான் ப்ளஸ் வந்து நான் வெறும் இந்த பொருளை காட்டுறதோட முடிக்கல. இனி தினமும் என்ன நடக்குதுங்கிற அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நேற்று ஒரு அப்டேட் கொடுத்தேன் உங்களுக்கு. அதேமாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு அப்டேட்டோட ஆரம்பிப்பீங்க பாருங்கள். எப்படி ஒரு பீரோ உள்ளே போய்விட்டது. மிச்சம் இதர துணிகள் மட்டும், அதுவும் ஒரு பை இருக்குது, இன்னொரு பை பேலன்ஸு. இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு கிஃப்ட்டுன்னா அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது பார்த்தீங்களா. இது உண்மையாக சொன்னால் இது அமேசானில் நாங்கள் செக் பண்ணி எனக்கு தெரியும் இந்த மாதிரி வரப்போகுது. ஆனால் நேரில் பார்த்தோன்னா இந்த பை அவ்வளோ ஒர்த்து. இந்த இந்த 4 பை, இன்னொரு பை இருக்குது, அதோடு சேர்த்தா கிட்டத்தட்ட கொரியர் சார்ஜோடு சேர்த்து 1000 ரூபாய் வருது. ஆனால் ஒர்த்து இது, ஓகேங்களா. உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள், ஒர்த்து. இது வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் பொருளை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு, வீண் துணி, வீண் திங்ஸு அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் பீரோவை ஃபுல்லாக இப்போதைக்கு போட்டுற துணி மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு மிச்ச துணியெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் அடக்கி வச்சிட்டோம். 3லேயும் ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பை வந்து பேலன்ஸ் இருக்குது. அது என்றைக்கு பிரிப்பேன்னா அந்த பை வந்து கடைசி நாள் வீடு காலி பண்ணும்போது பிரிப்போம். வீடு பற்றின ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா. அதுதான் இந்த வீடியோட ஸ்டார்டிங். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீடு வந்து இந்த மந்தில் காலி பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் காலி பண்ண போகிறோம். அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிட்டோம். பாதி அட்வான்ஸ் தான் பே பண்ணியிருக்கோம். அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு அமௌண்ட்டு, நான் அமௌண்ட்லாம் சொல்ல விரும்பல. ஒரு அமௌண்ட்டில் 3/4 கொடுத்துட்டோம். ஆமாம், 3/4 ரெடி பண்ணியாச்சுன்னா டோக்கன் அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு போய் கொடுத்துருவோம். 3/4 கொடுத்துட்டோம். மீதி வந்து எங்களுக்கு நான் கொஞ்சம் டைம் கேட்டோம். எங்களால் இப்போ அதை ரெடி பண்ண முடியாது, எங்ககிட்ட பார்த்திங்கன்னா அதுக்கான பட்ஜெட் இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஒரு 2 மாதம் வந்து டைம் எடுத்து நான் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம இங்கே வாழ முடியாது. ஷிஃப்ட் பண்ணி போகிறது நல்லது. ஏன்னா இந்த வீடு ரெடி பண்ண போகிறாங்க. இந்த வீடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடிச்சிட்டு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ இந்த வீடோட ஹவுஸ் ஓனர்கிட்டே நம்ம சொல்லிட்டோம். எல்லாமே வந்து இந்த கூடிய விரைவில் நடக்க போகிறது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனவரி மந்த்துக்குள்ள, ஏன்னா நிறைய பேர் வீடு கிடச்சிச்சான்னு நிறைய பேர் வீடெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், பிரதர் எல்லாம் ரொம்ப தேங்க்யூ. வீடு இருக்குது சொன்னவங்களுக்கெல்லாம். ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு நல்ல பழக்கம். ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துச்சுன்னா அது உடனே சொல்லிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. எங்களுக்கு குழந்தை இல்லை, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கிடைக்க மாட்டேது, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லை, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பல வருஷமாக ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் ப்ரேயர் பண்ண 2 நாள்லேயே எனக்கு வேலை கிடச்சிங்கன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு. அப்போ இது வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்ததுலாம். அதனால் ஒரு விஷயம் கிடச்சிச்சின்னா உடனே அது தெரியப்படுத்தணுங்கிறது நல்ல விஷயம். நைட்டிஸ் இது வந்து வேறு ஒருத்தங்களுக்கு நேற்று பார்த்திங்கன்னா 2 பேருக்கு காட்டினேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆட்க்கு மட்டும் காட்ட போகிறேன், ஓகேவா. இது வெறும் நைட்டி மட்டும் இல்லை, கூட சேர்ந்து இன்னொரு பொருளும் போகும்போது ஃபஸ்ட்டு நான் நைட்டியை காட்டிடுறேன் உங்களுக்கு, ஓகேவா. இங்கே பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை குறைவான நைட்டி இல்லை, இதெல்லாம் காஸ்ட்லி. ஆமாம், இந்த நைட்டி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டேன், இது காஸ்ட்லின்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா. அதுதான் 550 காஸ்ட்லி தானே. நீங்கள் வீடு காலி பண்ணுறதுனால ஆர்டர் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் ரெகுலராக வேலை பார்க்குறோம். ஏன்னா நான் வந்து ஒர்க் போகிறதில்ல. இதுதான் நம்ம இந்த வேலைன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுனால இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே தான் நம்ம பண்ணணும். இல்லைன்னு வச்சுங்க இதுக்கு திண்டாடிடுவோம். அதுதான் வழி. நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோம் தெரிஞ்சுமே அக்காங்க வந்து எங்களுக்கு நிறைய பேர் நம்ம நினைப்பாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க, உனக்குறப்பா நீங்கள் பார்த்தாலும் வீட்டிலே இருக்கிறீங்க. வீட்டில் இருக்கிறோம்மா, கண்ணு மூச்சு வேலை பார்க்க வேண்டியது. நைட்டு கூட சரியான தூக்கம் இல்லை. மதியம் டைம் ஆனால் தலை வலிக்குது. நைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வேலை இருக்குது, கண்ணு மூச்சு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் எங்கள் பாஸ்டர் சொன்னார் பிஸ்னஸ் ப்ரேயர் மீட்டிங்கில். ஒரு உழைப்பாளியாக, அதாவது உழைப்பாளியில் ஒரு வேலைக்காரனாக இருந்தானா, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா 8 ஹவர்ஸ் ஒரு 9 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டு வந்தோமோ அதோட நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. அதோட அடுத்த நாள் தான். இதே ஒரு ஓனராக இருந்தானு வச்சுங்க, அதை விட அதிகமாக வேலை பார்க்கணும். ஓனர்னால் சொகுசாக இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. ஓனர்னால் இன்னும் அதிகமாக வேலை பார்க்கணும். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்களா, இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மா அயன் பண்ணி பலன்னு வச்ச மாதிரி இருக்குது. ஆமாம், நியூஇயருக்கு முன்னாடி 23ஆம் தேதி கிட்ட கொடுத்தாங்க. 23, 24, 23 தான். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஓகே, இது நம்ம மாடல் தான், பெருசு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க. அதே தான். நானா அதை லூஸ் பண்ணிவிட்டு பண்ணணும். பார்த்தீங்களா, டம்மி கேமராமேன் வச்சுருக்கேங்க நான். டம்மி கேமராமேன். ஆமாம், க்ளீன் பண்ணி நடந்துகிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி இது ஒன்றும் இல்லை. இது மாதிரி பாக்ஸ் அங்கே 2 பாக்ஸ் இருக்குது. அந்த ரூமில் ஒரு 4 பாக்ஸு, அந்த ரூமில் ஒரு 4 பாக்ஸு நிறைய இடத்துல வச்சுருக்கோம், ரெடியாக வச்சுருக்கோம். அதாவது உதாரணத்துக்கு நான் காலி பண்ண போகிறேன்னா வண்டி காலையில் ஒரு 10 மணிக்கு வச்சு வச்சுங்க, ஃபஸ்ட்டு பேக் பண்ணதெல்லாம் தூக்கி உள்ளே சொருவிடுவோம்.
அது போயிட்டு வரதுக்குள்ளே அடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் பண்ணி வச்சிடணும். பொதுவாக நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஒரு பெரிய வண்டியை பார்த்து ஒரே நேரத்தில் அனுப்புகிற மாதிரிலாம் மாட்டோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோன்னா நாங்கள் வீடு பேக் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக பண்ணுவோம். நாங்கள் வீடு காலி பண்ணும்போது மட்டும் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருவோம். முதல்ல என்ன பண்ணுவோன்னா வண்டியில் ஏற்றிடுவோம். பீரோ அது பெரிய பெரிய விஷயம்லாம் ஏற்றிட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருப்போம் பாக்ஸில், அதெல்லாம் ஏற்றிடுவோம். அது போயிட்டு வரதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 hour 2 hours கூட ஆகும். அந்த லோடு போய் இறக்கி வச்சுட்டு திருப்பி வரதுக்கு. அதுக்குள்ளே க்ளோரி என்ன பண்ணோன்னா இங்கேருந்து அடுத்த லோடுக்கு என்னென்ன வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சிடும். அதுதான் எங்களோட பிளான். எப்போவுமே இதை நாங்கள் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாடல் வந்து நம்ம நைட்டி அக்காக்கே ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க என்கிட்ட. இது தைச்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சான். என்னடா இது, சாரி தலைக்கீழ காட்டுறேன், என்னடா இது பார்த்தேன். ஓகே, இது நைட்டி அக்காக்கே ரொம்ப பிடிச்ச மெட்டீரியல்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது, அழகா இருக்குல்ல, நல்லா இருக்கு. அதான் நம்ம அக்காங்க எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு வேற லெவல். நான் இதுவரை நைட்டி செலக்ட் பண்ணி எல்லா நைட்டியுமே பார்க்கும்போதுமே என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது நைட்டி. ஐயோ, நம்ம தைச்சி நைட்டி செலக்ட் பண்ணுறதுக்குன்னு ஏதோ ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதே ஒரு கலை உண்மையாகவே. லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் 4 தான். 4 லாஸ்ட். எஸ், இதே நைட்டி நீங்கள் போய் லண்டன் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னு வச்சுங்க 1799. ட்ராவலுடன் சேர்த்தால் நீங்கள் ஆட்டோவில் போயிட்டு வந்தீங்கன்னா 2000 ஆகிடும். 350 ரூபாய்க்கு சூப்பராக தான் இருக்குது நைட்டி. அதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. சில பேருக்கு வந்து ஆமாம், ஆனால் இது 350 ரூபா கிடையாது. ஓகேங்களா, இது 350 கிடையாது தானே. இது 550. நல்லா தான் இருக்கும். அது மாதிரி 500 ரூபாய் நல்லா இருக்கும். 500 ரூபாய்க்கும் 350 ரூபாய்க்கும் நான் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, இந்த க்ரீன் இருக்குல்ல, இது 500 ரூபா, இது 550. இது 550. இது மட்டும் தான் 500 ரூபா. ஓகே, இப்போ 4 நைட்டியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பார்சல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நேற்றே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஆனால் இன்னும் கொரியர் பண்ணலை. கொரியரில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கொரியர் நாங்கள் அனுப்புகிற கொரியரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமிச்சா நாளைக்கு வந்துடும். ஆனால் அதுக்கு ஒரு டேட் இருக்குது. இதே நாங்கள் சனிக்கிழமை அமிச்சோன்னா புதன்கிழமை தான் வந்து சேரும் உங்களுக்கு. சனிக்கிழமை போட்டோன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் இடையில இருக்குது. 4ஆம் நாள் தான் கிடைக்கும். இப்போ நான் ஒரு செடி அனுப்புகிறேன்னு வச்சுங்க, இன்றைக்கி அமிச்சா நாளைக்கு போனால் எனக்கு லாபம். இதே நான் சனிக்கிழமை அனுப்பிச்சி விட்டேன்னு வச்சுங்க, அது புதன்கிழமை தான் போய் சேரும். உயிரோட போகுமா? போகாது. அதுக்காக நாங்கள் எப்போவுமே வந்து கொரியர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி அன்றைக்கி எடுத்து போய் கொடுப்போம். அதுவும் ப்ளஸ் வந்து கொரியரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் போய்ட்டுருக்கு. சில்லறெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஜிபே தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிபே பண்ணிட்டேன், ஏன்னா நிறைய பேர் வந்து ஜிபே யூஸ் பண்ணுறதுனால ஜிபே பண்ணிட்டு போயிடுங்கன்றாங்க. திடீர்னு என்கிட்ட அக்கௌண்ட்டில் காசு இருக்க மாட்டேங்குது, அவங்ககிட்ட சில்லறை இருக்க மாட்டேங்குது. சில்லறை மாதிரி வந்தாலும் அந்த சின்ன சில்லறை இருக்க மாட்டேங்குது. அதனால் கொரியர் அனுப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக கொரியர் பண்ணுறோம். உங்களுக்கு எதனா ஆர்டர் வேணும்னா எங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்டிச்சிங்லாம் எப்படி நீங்கள் அளவு எடுப்பீங்க, எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, எக்ஸலில் எவ்வளோ அது எல்லாம்னு சொல்லுவீங்க. கமெண்ட்லேயே நான் இதெல்லாம் சொல்லிட்டேன்னா நீங்கள் திருப்பி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து நம்பரில் வந்து ஹாய் நான் தான் இது, நான் வந்து இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிவிடுவோம். ஏன்னா சில விஷயங்கள்லாம் டைப் பண்ணி சொல்கிறதுக்குலாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் வாய்ஸ் மெசேஜே போட்டு விட்ருவோம். ரொம்ப ஈஸியானது அதுதான் விஷயம். நிறைய பேர் வந்து அதுமாதிரி கேட்பாங்க, நான் உங்களுக்கு தெரியாதுல்ல அது மாதிரி கேட்பாங்க. எல், மீடியம், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அவங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். இது லாஸ்ட்டு ஃப்ரீ சைஸ், இது வந்து டபுள், இது வந்து ஃப்ரீ சைஸ் டபுள் எக்ஸ்எல். இது மட்டும் சொல்கிறேன். மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் மாறி மாறி தான் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அது எப்படி தெரியும்னா என்கொயரி வந்து தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா, தாராளமாக கேட்கலாம். டெய்லராக இருக்கனால எனக்கு பார்த்தாலே தெரியும். அதுதான். ஓகே பாய். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவன் க்ளோரி. பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப